அஞ்சு வண்ண பூவை பத்தி அந்த பாடல் பத்தி பேசியாகணும் சார். முதல்ல இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு சார், அஞ்சு வண்ண பூவே அப்படின்றது? அதுதான் உள்ளுக்குள்ள இருந்து வந்ததுதான். அது எங்கண்டா வந்து இறங்கியிருக்கும். அது என்னன்னா இப்போ ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி. அது ஒரு குழந்தைய ஒரு தாய் வர்ணிக்கிறது இல்லை. போன பாட்டு நீங்க கேட்டீங்களா கமலஹாசன் சார் எப்படிலாம் வர்ணிக்கலாம், அது இந்த பாட்டுக்கு யூஸ் ஆச்சு. ஒரு குழந்தைய ஒரு தாய் எப்படி வேணா வர்ணிக்கலாம். நம்ம நாட்டுப்புறத்துல வர்ணிக்காத விதம் இல்லை. அவங்க நம்ம படிப்பறிவு இல்லாதவன்னு சொல்றோம், அவங்கள மாதிரி என்ன சொல்றது கிரியேட்டிவா பொய்டிக்கெல்லாம் எழுதவே முடியாது. ஆமாம், சிகரெட்டு வெளிச்சத்தில் என் செவத்த மச்சம் முகத்தை பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க. அது எந்த பெருங்கவிக்கும் இணையானது தான் அது. ஆமாம், அப்படி நாட்டுப்புறத்து பாட்டில் எழுதணும்னா எனக்கு நாமளும் ஊர்லேருந்து வந்து கிளம்பி வந்த ஆள் தானே. நமக்கு ஒரு குட்டி ஒன்று பிறந்திருக்கு, அதனால அது நல்ல ஒரு யூனிக்கான அது குழந்தையா நம்ம எழுதணும் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. இன்னொன்று, அது தாய் பாடுற பாட்டுங்கிறதுனால என்னுடைய அன்னையை நான் நினைத்து கொண்டேன். அப்போ இந்த விஷயத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க சார். என்னோட அம்மா என்ன மாதிரி ஒரு பையனை பார்த்து பண்ணால் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் எங்கெங்கேயோ பாதையெல்லாம் மாறி ஏறி இறங்கி சர்க்கிள் விட்டு அடிபட்டு எப்படி இந்த குழந்தை பிழைக்க போதோ அப்படின்னு நினைக்கிற ஒரு தாய் இருக்கு இல்லையா. அது எங்கள் அம்மா என்கிட்ட லிட்டரலியாகவே சொல்லியிருக்காங்க. லிட்ரலி, கார்த்தி நீ எப்படி இந்த உலகத்தில் பிழைக்க போனேன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் வரக்கூடிய தாய் தன்னுடைய மகன் இந்த இப்படி இருக்கிற அந்த உலகத்தில் கண்ணா பின்னா இருக்கிற அந்த உலகத்தில் எப்படி பிழைக்க போகிறான் அப்படின்னு கேட்கறது இருக்கு இல்லையா. அது இந்த பாட்டுக்குள்ளே வரணும்னு ரொம்ப ஆழமாக பேனா வச்சது தான். அப்படியே கூடவே ஒரு மாயக்காரம் இருந்து எழுதிருச்சுங்க. அப்படிதான் உண்மையாக சொல்லணும்னா அப்படிதான் நடந்துச்சு. யோசிச்சு யோசிச்சுலாம் இல்லை.